ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா கண் திஷ்டி ஓம்பல் நிறைய பார்த்தோன்னா கண் திஷ்டி. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வீடு கட்டிடுவாங்க, அந்த வீட்டில் ஒரு வண்டி வாகனம் வச்சுருவாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, போராமல் போச்சிருப்பு. இந்த மாதிரி போராமல் போச்சிருப்பு பட்டாங்கனாவே அந்த வீட்டு கண்ணு பட்டாவே அந்த வீட்டில் பாவம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, கணவன் மணி இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பாரு, இதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, பெண்களுக்கிட்ட ஆண்களை போராமல் போச்சிருப்பாங்க. அந்த கண்கள் படும்போது அந்த வீட்டில் போய் அந்த நம்ம அந்த எண்ணெயத்தோடு படுறாங்க பாரு, அது போய் அப்படியே வீட்டில் போய் அப்படியே நல்லா இருக்கிற விஷயம் அப்படியே தலைக்கீழ மாறிடும். அப்போது அந்த தலைக்கீழ மாறிச்சுன்னா அந்த வீட்டில் என்ன ஆகும், அந்த கண் திஷ்டி ஓம்பல் வந்து என்ன ஆகுன்னா ஒரே சரி அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலி, உடம்பு வலி, இல்லை சண்டை சச்சரவு வரும். நல்லாவே இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுனே இருக்கும். நல்லாவே பேசின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்தா 1 ஹவரில் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சண்டை வந்துடும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தா கண்டிஷ்டி. கண்டிஷ்டி வந்து பார்த்தோன்னா ஓம்பல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படின்னா ஒரு செய்வினைக்கு மேலே எப்படியாப்பட்டதான் சொல்கிறாங்களே, ஏவல் செய்வினை விட்டுருவாங்க, அதுக்கும் மேலே சொல்லலாம். என்னை பொறுத்தவரையும் செய்வினைக்கு மேலே தான் இந்த கண்டிஷ்டி ஓம்பல். இப்படியாப்பட்ட கண்டிஷ்டியை வந்து நம்ம ஈஸியாக விளக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ கோயிலில் கூட நம்ம பூஜை முடிச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு கூட கண்டிஷ்டிக்கு எலுமிச்சி பழம் சுற்றி ஒடிப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வீடு அவன் கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி வயிற்றுக்கு கூட சோறு தண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி அவன் ஊட கட்டுவான். அப்போ ஊட கட்டும் போது பார்த்தோன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா போகிற வரவங்களாம் அந்த கண்டிஷ்டி ஓம்பல், ஒரு வண்டி வாகனம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தாந்திரிகமான பரிகாரம். இது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் செலவு கூட கம்மியாக தான் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிகார கல்லுன்னு கேளுங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் படிகார கல். அந்த படிகார கல் வாங்கிட்டு அது கூட அங்கேயே பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த சரடு மாதிரி இருக்கும், கருப்பு நூலில் இருக்கும். அதை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு இதில் வந்து இந்த படிகாரத்தை நல்லா நீங்கள் என்ன பண்ண சின்னதாக வைக்காதுங்க, நல்ல ஒரு 5 கிலோ 2.5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி பெருசு கூட வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டு வாசப்படியில் எதிர்க்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படிகார கல்லை வந்து கட்டிட்டு அதில் வந்து படிகார கல்லில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிறிது அந்த படிகார கல் ஒயிட் இருக்கும், அதில் வந்து ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சு விட்ருங்க. குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு உங்கள் குலதெய்வமோ இல்லை விநாயகர் நினச்சி ஒரு பூஜை பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வாசப்படியில் பார்க்குற போது அதை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம இப்படி போகும்போதே அவங்க பார்த்தாவே உடனே அந்த கண்டிஷன் என்ன ஆகுனா இது மேலே பட்டு இது வந்து திருப்பி அடிச்சிடும். அதனால் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. படிகார கல் கேளுங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படின்னாலும் பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கக்கூடாது. அதை வந்து வீட்டு இதுலேயும் ஒன்று கட்டிங்க. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸு ஒரு வாஸ்படி இருக்கும், வாஸ்படிக்கு உள்ளே நுழைஞ்சு இப்படி காலை வச்சு உடனே அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதாக பெருசாக தேவையில்லை, ஒரு சின்னதாக அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு கருப்பு சரடில் ஏதாவது அது கிடைக்கும், அது ஒன்று அங்கே ஒன்று கட்டிடுங்க. இந்த 2 உள்ளம் கட்டிட்டிங்கன்னா இந்த கண்டிஷ்டி ஓம்பலாகப்பட்டது எல்லாமே விளைங்கிறோம். நிறைய பேர் பாருங்கள், இந்த புடிபிடிக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா வந்த உடனே பார்த்தோன்னா இந்த வீட்டில் கண்டிஷ்டி ஓம்பல் இருக்குது. அதே மாதிரி கண்டிஷ்டி ஓம்பல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மந்திரம் போட்டாவே போதும், அப்படியே எங்களுக்கே கை காலெல்லாம் வலிக்கும். அப்போது அவ்வளோ உடம்புல இருக்கும். நிறைய கண்ணு தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய இதை தீர்மானிக்கிறதே கண்ணு தான். பல பேருடைய கண்ணு பட்டியே வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு சீரழிஞ்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா அந்த கண்டிஷ்டி ஓம்பல் தான். அதை யார் ஒருத்தர் அடிக்கடிக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் விரட்டுங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷ்னால் நிறைய பாதிக்கப்படுவாங்க. தொழில் மந்தமாக இருக்கும், இல்லை வீட்டில் கணவன் மணி பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்தாவே ஏதாவது ஒரு சண்டை, ஏதோ ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லிட்டா கூட சர்றன்னு கோவம் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிஷ்டி தான். ஒரு செய்வினைக்கு மேலே தான் என்னை பொறுத்தவரை கண்டிஷ்டி. அந்த கண்டிஷ்டிக்காக இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்கள் நாட்டு மருந்துகளில் போயிட்டு இதை யார் ஒருத்தர் 2 இடத்துல வாஸ்படி என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே ஒரு இடமும் உள்ள ஒரு சைடு நம்ம ஒரு காலை எடுத்து வச்சோடனே ஒன்று, இந்த 2 இடத்துல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற டிஸ்டி ஓம்பல் எல்லாமே விளைங்கிறோம். அதே மாதிரி வர்றவங்களுடைய கண்ணு படவே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த படிகார கல்லை கூட இன்னொன்று என்ன பண்ணலான்ற, இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டு இந்த படிகார கல்லை என்ன பண்ணணும்னா தலை மேலே இந்த கை இந்த முட்டி இதெல்லாம் வச்சு தேய்ச்சி இதெல்லாம் இறக்கி பூரா 3 சுற்றுங்க. டிசி ஓம்பல் நாய்க்கண்ணு மனுஷங்கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டு நைட்டில் ஊற போட்டுருங்க. வீட்டுக்கு வெளியே செய்யணும், வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கரையும்.
கரைஞ்சாலும் கரையினாலும் என்ன பண்ணுங்கள், காலையில் எடுத்துன்னு போய் அதை வந்து கால்படாத இடத்துல எங்கன்னா 3 வழிக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா ஆற்றங்கரையில் ஆற்றுக்கு வர காடு இந்த மாதிரி இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா இதை யார் ஒருத்தர் அடிக்கடிக்க பண்ணின்னு வராங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய கண்டிஸ்டி ஓம்பல் போயிடும். இது அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆலந்தண்ணி கரைக்குங்க. ஆலந்தண்ணியில் கரைக்கிறதுல கூட மஞ்சள் போட்டு சுண்ணாம்பு போட்டு அதில் வெத்தலை வச்சு படிக்கார தூள் போட்டு ஏற்றி இறங்கி நீங்கள் எடுத்துன்னு போய் 3 வழிக்கு ஒரு இடத்துல ஊற்றினங்கன்னா உடனே கண்டிஸ்டி விளைக்கிறோம். வீட்டுக்கும் அதே மாதிரி அடிக்கடிக்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு யாருமே வீட்டுக்கு பரிகாரம் பண்ணதில்லை, எலுமிச்சி மலை மட்டும் சுற்றி ஓடிக்கிறோம், அதுலேயும் போயிடுது இல்லைன்னு கிடையாது. இந்த படிகாரக்கல்லை வந்து நீங்கள் அடிக்கடிக்க இது வந்து இதில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டுக்கும் சுற்றணும். நாம் மட்டும் என்ன பண்ணுறோம், ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் அப்போ மட்டும் சுற்றிப்போம். ஆனால் வீட்டுக்கு யாருமே பண்ணுறதில்ல. கம்பல்சரி வீட்டுக்கும் ஏற்றி இறங்கி எடுத்துன்னு போய் ஊற்றுங்க பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடு அமோகமாக இருக்கும், அந்த வீடு சுபச்சிருக்கும். வாழ்க்கையில் வந்து தெய்வ கட்டாசோடு அந்த வீட்டில் சண்டை சச்சரவும் இல்லாமல் குடும்பம் விட்டு இருக்கும். ஏன்னா கண்டிஸ்டின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு நிறைய மை இருக்குது, மூலிகை இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலே இதை நீங்கள் ஈஸியாக வாங்கி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிஸ்டி போகிறது கூட இன்னொரு விஷயம் பண்ணலாம். தாயத்தில் வந்து நீங்கள் வந்து வெள்ளை இருக்குது பாருங்கள், வெள்ளை இருக்க வேறும் படிகார கல் இதை வந்து தாயத்துக்குள்ளே போட்டு யார் கழுத்தில் குழந்தை கையில் கட்டுறங்களோ அந்த குழந்தை அல்றது இந்த கண்டிஸ்டி ஓம்புலி எல்லாமே விளைகிறோம். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதை தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாய்.